வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோ உடனுக்குடனே பார்க்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஆரிய மாவு உப்புமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கேழ்வரகு மாவு நான் 1 கப் எடுத்திருக்கேன். இந்த மாவை முதல்ல நான் 1 கப்பில் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா நம்ம கையில் மிக்ஸ் பண்ணுற அளவுக்கு பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன கப்பில் இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்து இந்த கப்பில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த உப்பு கரைசல் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம புட்டுக்கு எப்படி நம்ம மாவு பிசைவோமோ அது போல் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது போல் வர பதத்துக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் மாவு தொட்டால் பாருங்கள், ஆனால் ஈரமாக இருக்கும், ஆனால் உதிராக இருக்கும் பாருங்கள். இன்னும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்த பக்குவத்துக்கு நம்ம உப்பு கரைசல் தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், உருண்டையெல்லாம் அதிகமாக இல்லாமல் நான் ஓரளவுக்கு நல்லா உதிராக பண்ணிட்டேன் பாருங்கள். இது போல் நல்லா மாவை உதிராக பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்புமா தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் இதை நான் சேர்த்துடுறேன். பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுப்பட்டதும் 1 வரமிளகாய் எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன், 2 சேர்த்துக்கிறேன். இப்போது மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கேழ்வரகு மாவு நம்ம கடாயில் சேர்த்துடலாம். தீயை ஃபுல்லாக வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கேழ்வரகு மாவு நல்லா வறுபடணும், நல்லா வெந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்துக்கணும். பாருங்கள், மாவு நல்லா எவ்வளோ உதிராக நல்லா வந்திருக்கு. நம்ம எந்த அளவுக்கு பொறுமையாக நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து கேழ்வரகு மாவை பிசைஞ்சு வைக்கிறோமோ அந்த அளவுக்கு கேழ்வரகு மாவு உப்புமா நல்லா சாஃப்டாகவும் நல்லா உதிரியாகவும் வரும். பாருங்கள், நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக 10 நிமிஷம் நான் குக் பண்ணியிருக்கேன். ஆரிய மாவு நல்லா வெந்து வந்திருக்கு. ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்க போகிறேன். இப்போது குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம நெய்யெல்லாம் சேர்த்து கொடுத்தோம்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்லா விரும்பியும் சாப்பிடுவாங்க. நெய்யை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் வெல்லம் நான் கேரட் துருவத்தில் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நல்லா உதிரியாக வரும்ன்றதுனால இப்போ இந்த வெல்லத்தையும் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸ்வீட் பிடிக்காதவங்க நீங்கள் வெறும் மிளகாய் மட்டும் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க ஆரிய மாவு உப்புமாவை. ஒருவேளை குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் அவங்க கொஞ்சம் ஸ்வீட் இருந்தால் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதுனால நான் வெல்லம் போட்டிருக்கேன். நீங்கள் வெல்லம் போட்டு கொடுக்கும்போது அவங்க இன்னும் விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் காரமும் கொஞ்சம் ஸ்வீட்டும் சேர்ந்து வரதுனால அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்லேயும் நல்லாவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஆரிய மாவெல்லாம் குழந்தைங்களுக்கு அப்பப்போ கொடுக்கறது ரொம்ப நல்லது உடம்புக்கு. வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம்லாம் குக் பண்ணக்கூடாது. வெல்லம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், இனிப்பும் காரமும் சேர்ந்தது போல் நம்ம ஒரு சூப்பரான ஆரிய மாவு உப்புமா ரெடி பண்ணியிருக்கோம். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்லேயும் எல்லாருக்கும் ரொம்பவும் பிடிக்கும். முக்கியமாக வீட்டில் இருக்கிற கிட்ஸுக்கு ரொம்பவே பிடிக்கும், விரும்பிய சாப்பிட ஆரம்பிப்பாங்க. இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.